சேது ஒரு நிமிஷம் இங்க வாடா, சீக்கிரம் வாடா சேது. சிவனது மடியில் குழந்தையாய் அந்த முதியவர் அங்க படுத்து உறங்கல. ஆறு மாதம் அவர் பேசவே மாட்டாரு. 21,600 முறை ஓம் நமச்சிவாய என சிவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் முதியவரின் மூச்சு. சிவனின் மீது இத்தனை பக்தியா? எல்லாம் அன்புதானே சேது என்கிற குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்டம் அரப்பணஞ்சேரி கிராமத்திற்குள் இந்த அசாத்திய சிவபக்தரை தேடி செல்கிறார்கள். இது குறித்து அவர்கள் பகிர்ந்திருக்கும் காணொளி நிச்சயமாக சிவபக்தர்களிடையே இது போன்ற வரம் யாருக்குமே கிடைக்காதுங்க என்ற வகையில் அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த முதியவர் சிறு வயதில் இருக்கும் போது அவர் மண் தரையில் ஒரு லிங்கம் தட்டுப்பட்டு இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அதனை எடுத்து வந்து தற்போது வரை அதனை பாதுகாத்து தினந்தோறும் பூஜை செய்து அதன் மடியிலேயே தன் வாழ்க்கையை மடித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவரது இல்லம் என்கிறார்கள் அந்த கிராமத்தினர். அந்த முதியவர் அங்கேயே தங்குகிறார். சிவலிங்கத்தின் மீதே படுத்திருக்கிறார். சிவனே கதி என கிடக்கிறார். உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். 6 மாதங்கள் பேசாமல் இருக்கும் தவம் இருக்கிறார் அந்த முதியவர். ஆச்சரிய சிவபக்தரை பார்த்து, இது உங்களுக்கு கிடைத்த வரம். சிவனின் மடியில் படுத்து உறங்க யாருக்கு பாக்கியம் கிடைக்கும்? ஓம் நமச்சிவாயே என ஏராளமான வலைதளவாசிகள் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம் ரமேஷ் பாரதி இயக்கத்தில் ரஜினி கிஷன் திவிகா நடிப்பில் வெற்றி நடை போடுகிறது ரஜினி கேங்.